அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. சரி நண்பர்களே, இன்னைக்கு எதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம்? இயற்கை அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய வரம். அது நமக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இயற்கை தருகின்ற ஒரு கொடை, அது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு வரம் இல்லையா? அதை பத்தியான ஒரு செய்தியை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். விஞ்ஞானிகள் இந்த தாவரத்தை ஆராய்ந்து பார்த்ததுல ஒரு அற்புதமான தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக நமக்கு நிறைய பயனுடையத இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞானிகள் இந்த தாவரம், இது ஒரு மரம், அதனுடைய இலையை, அதுவும் உலர்ந்த இலையை, அந்த இலைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்ததுல இப்ப நான் சொல்ல போற ஒரு அளவு, அந்த இலைகள்ல, அதாவது ஒவ்வொரு இலையிலையும் ஒரு இலையை ஆராய்ந்து பார்த்ததுல அறிவியல் பூர்வமாக அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டு இருக்காங்க. மொத்த புரதம் 9.02, அதாவது 16% இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கொழுப்பு 2.37, அதாவது 4.17% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாற்பொருள் 15.93, அதாவது 24.32% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாவு பொருள் 41.78, அதாவது 54.31% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாம்பல் 13.97, இது 23.93% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கால்சியம் 2.23, இது 6.34% அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்பரஸ் 0.14, இது 0.52% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்னீசியம் 0.64, அதாவது 1.19% இதுல இருக்கான். குளோரின் 0.12, அதாவது 0.42% இருக்கு அப்படின்னா. பொட்டாசியம் 0.86, அதாவது 1.92. சோடியம் 0.01, அதாவது 0.13% இவங்க ஆராய்ச்சி செய்த ஒரு இலையில இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு இலையில இவ்வளவா? ஆச்சரியமா இருக்குல்ல? அதுதாங்க இயற்கை நமக்கு தந்த கொடை. நமக்கு பார்ப்போம் இதுதானா அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அதற்குள் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாதானே தெரியும் இல்லையா? இதுல கிடைக்கக்கூடிய பழத்துல கூட அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுக்கும் நிறைய சதவீதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, எது எப்படியோ, உங்களுக்கு என்ன தாவரம் அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்கல்ல. இது ஒரு தெய்வீக மரம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த இலை தான். அதை பத்தி தான் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில தெய்வீக தன்மை உடைய மரம் என்ற வகையில் தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த பருவத்திலையும், மழைக்காலமா இருக்கட்டும், மிகுந்த வறண்ட காலமா இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் சிறந்து வாழக்கூடிய ஒரு நல்ல தாவரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இந்த இலைகள் இதய வடிவில் இருக்கும். கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? யோசிச்சுட்டே இருங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. அதாவது இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அதுல ஒரு சில தான், ஏன்னா அவ்வளவு மருத்துவ குணங்களையும் சொல்லணும்னா அது நீண்ட நேரம் போகும். இருந்தாலும் உங்களுக்காக குறைவாக, ஒரு அள்ள குறையாத அட்சய பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒன்றில் ஒரு சில அளவிற்கு மட்டுமே இன்னைக்கு நாம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இதன் துளிர் அல்லது இலையை வேக வைத்து அந்த நீரை வடிகட்டி சர்க்கரை கலந்து குடிக்கிறதுனால மூளைக்கு சக்தி கிடைக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. கண் நோய்க்கு மருந்து தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இருமல் நீங்க, சளி வெளியே வர இது மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறதா கண்டறிஞ்சிருக்காங்க. இதயத்திற்கு வலிமை சேர்க்கக்கூடியதாகவும் இந்த இலைகள் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதிர்ந்த, காய்ந்த, கீழே விழக்கூடிய இலைகளில் கூட மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த விதமான மருந்துக்கும் கட்டுப்படாத வாந்தி, அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த இலையில் மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லைங்க, வயிற்று வலி, காலரா, வாந்தி பேதி, மலச்சிக்கல், வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த நாக்குப்பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு, கல்லீரல், சிறுநீர் கழிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற எரிச்சல், அதுக்கு மருந்து, ஜுரம், வெட்டை நோய், தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்ற சில நோய்களுக்கு கூட இது மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆச்சரியமா இருக்குல்ல? இத்தனை மருத்துவ குணமும் இந்த தாவரத்திற்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது வீக்கம், கட்டி இதையெல்லாம் குறைப்பதற்கு கூட இதுக்கு மருத்துவ குணம் இந்த இலைக்கு இருக்கு அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தாங்க, இன்னும் நிறைய தகவல்கள், இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இதற்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் எத்தனை % இருக்கு அப்படிங்கறது நீங்க பாப்பீங்க. நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், அதாவது இது ஒரு தெய்வீக தன்மையுடைய, அதை இணைத்து சொல்லப்படுகின்ற தாவரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமாங்க, உண்மையிலேயே நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவிற்கு இதற்கு ஒரு மகிமை உண்டு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த இலைகளுக்கு முக்கியத்துவம் நான் கொடுத்ததே இல்லை. அது பாட்டுக்கு வளரும், இலையுதிர் காலம் வருகின்ற பொழுது கீழே கொட்டிடும், மீண்டும் துளிர் விட்டு வளரும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் ரசிப்போம். என்னைக்காவது எங்கேயாவது போகிற பொழுது நிழலுக்கு ஒதுங்க வேண்டுமே என்று இளைப்பாரி இருப்போம், சற்றே அங்கே அமர்ந்திருப்போம். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம செஞ்சிருப்போம். இனிமே நீங்க அந்த இடத்துக்கு போகும்பொழுதோ அல்லது பார்க்கிற பொழுதோ, அங்க நீங்க நிக்கிற பொழுதோ இவ்வளவு மருத்துவ குணங்கள் இதற்கு இருக்கு அப்படின்னு நீங்க கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரி நண்பர்களே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எந்த ஒரு செயலையுமே அறிவியல் பூர்வமாக அதை அணுகி இருக்கிறார்கள். அது ஆன்மீகமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், அல்லது இயற்கையோடு இணைத்து எப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதாங்க இந்த மரமா? ஆமாங்க, இது ஒரு மரத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த இலை பற்றி நம்ம சொன்னோம். ஆனா அது என்ன தாவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இது ஒரு மரம். நம்முடைய நாட்டுல ஒரு தெய்வீக மரமாக இதை போற்றப்படக்கூடிய இந்த மரம் இந்து மதத்தினர், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், ஜைனர்கள் இவங்க எல்லாருமே இதை ஒரு தெய்வீக மரமா இன்னைக்கு வரைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருக்குமே என்ன மரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? சரி, பரவாயில்ல, நினைச்சு பாருங்க, பார்க்கலாம். அதாவது இந்த மரத்தினுடைய அடியில பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர் இவங்க இருக்கிறதாக நம்பப்படுகிறது. சில செய்திகள்ல சொல்றாங்க. மகாபாரதத்துல அனுசாசன வருவா அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துல காலையில் எழுந்தவுடன் குளித்து அதன் பிறகு இந்த மரத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, வேற எங்கேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? பகவத்கீதையில ஸ்லோகம் 26ல ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார், நான் அஸ்வதா விருட்சம், விருட்சாவின் அரசன், விஷ்ணு பரமாத்மாவே, அதாவது அரச மரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டார் என்று கூறப்பட்டிருக்கு. இப்ப என்ன மரம் தெரிஞ்சிருச்சா? அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைக்கு தாங்க இவ்வளவு மகிமை. அரச இலையில கிருஷ்ணருடைய உருவம் பொதித்த ஒரு படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். இது இன்னைக்கு நம்ம சொல்லும் போது இது யோசனை வருவோம், இதுக்காகத்தானா அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு செயல்பாடுகளுமே நம்முடைய முன்னோர்கள் ஒன்றோடு ஒன்று இணைத்து அது எல்லாருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கும். இறைவன் சொல்றோம், இயற்கைன்னு சொல்றோம், யார் எதை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அது பயனுடையதாக இருக்க வேண்டும், அது அறிவியல் பூர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த தாவரத்தை பொறுத்த வரையில நாம சொல்லியிருக்கிறது என்னன்னா, அரச மரம், அதில் இருக்கக்கூடிய இலை, அந்த இலையில கிடைக்கின்ற மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. நம்முடைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நீண்ட செய்தியாக சொல்லாமல் சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நாம ஒரு சின்ன செய்தியாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருந்தோம். என்ன சொல்ல போனா, உங்களுக்கு இதை சொன்ன உடனேயே கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கணும். இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல அரச மரத்தை பார்க்கிற பொழுது அங்க ஒரு சின்ன பிள்ளையார் இருப்பார். குளக்கரையா இருக்கட்டும், ஆற்றங்கரையாக இருக்கட்டும், அல்லது சாலைகளில் எங்காவது செல்லுகின்ற பொழுது அரச மரத்தோடு வேம்பையும் இணைத்து வச்சிருப்பாங்க. இது தெய்வீக தன்மையோடு இணைத்திருந்தாலும் கூட அதற்குள் ஏதோ ஒரு செய்தி இருக்கு, அதை சொல்ல வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நாம நினைக்கணும். வேற ஒரு சந்தர்ப்பத்துல நாம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அது பற்றியான கூடுதல் தகவல்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.